नमस्ते। मदिमा डॉक्टर अब्दुल कलाम पाठ का सारांश। अब्दुल कलाम का जन्म 15 अक्टूबर 1931 को रामेश्वरम में हुआ। उनका परिवार बहुत साधारण था। एक बार स्कूल में उनके अध्यापक शिवसुब्रमण्यम अय्यर पढ़ा रहे थे। उन्होंने श्याम पट्ट पर चिड़िया का चित्र बनाया। 45 मिनट तक चिड़िया का पाठ पढ़ाया। 3 बच्चे मात्र समझ नहीं सके। अध्यापक तीनों बच्चों को समुद्र तट पर ले गए। उन्होंने एक चिड़िया की ओर इशारा किया। उन्हें समझाया कि चिड़िया में जीवन होता है। अब्दुल कलाम को इससे प्रेरणा मिली। शिक्षकों द्वारा स्वप्न में उड़ने की इच्छा को साकार करने का मनोबल उन्हें मिला। अब्दुल कलाम का जन्म अब्दुल कलामोட பிறப்பு 15 அக்டோபர் 1921 1931 को ராமேஸ்வரம் में हुआ। ராமேஸ்வரத்தில் பிறந்தார்। உன்கா அவருடைய பரிவார்னா குடும்பம், அவருடைய குடும்பம் பகுத் மிகவும் சாதாரணமான குடும்பம்। ஏக் பார் ஒரு தடவை ஸ்கூல் மே பள்ளியில் உன்கே அத்தியாபக் அவருடைய ஆசிரியர் शिवसुब्रमण्यम अय्यर पढ़ा रहे थे। पढ़ना படிக்கிறது, படா அப்படின்னா சொல்லி கொடுக்கறது, ரஹேத்தே கற்று கொடுத்து கொண்டு இருந்தார்। உன்ஹோனே அவர் ஷியாம் பட் பர், ஷியாம் பட் அப்படின்னா பிளாக் போர்டு, கரும்பலகையில் चिड़िया का चित्र, चिड़ियाना பறவை, சித்திரனா படம், चिड़िया का चित्र बनाया பறவையோட படத்தை வரைகிறாரு। 45 मिनट तक 45 நிமிடம் வரை चिड़िया का पाठ இந்த பறவை அப்படின்ற பாடம் படாயா நடத்தினார்। 3 बच्चे मात्र 3 மாணவர்கள் மாத்திரம் சமஜ்னா புரிந்து கொள்வது, சமஜ் நஹி சகே புரிந்து கொள்ள முடியவில்லை। அத்தியாபக் ஆசிரியர் தீனோ பச்சோங்கோ 3 குழந்தைகளையும் 3 சிறுவர்களையும் சமுத்திர தட்டு பர், சமுத்திர தட்டுனா கடற்கரைக்கு லே கயே அழைத்து கொண்டு சென்றார்। லேனானா எடுத்துக்கிறது, இந்த இடத்துல கூட்டி கொண்டு போனார்। உன்ஹோனே அவர் எக் சிடியா கி ஓர் ஒரு பறவையின் பக்கமா இஷாரா கியா அப்படியே சைகை செய்கிறார், அப்படியே கையை காட்டி அந்த பறவையை காமிக்கிறார்। உன்ஹே அவர் சம்ஜாயா கி புரிய வைக்கிறார், சிடியாமே பறவையில் ஜீவன் होता है வாழ்க்கை இருக்குது, உயிரோடு இருக்குது, உயிர் இருக்குது, வாழ்வு இருக்குது அப்படின்னு। அப்துல் கலாமுக்கு இசுசே இதிலிருந்து பிரேரணா மிலி ஒரு தீர்வு கிடைக்குது, ஒரு சஜஷன் கிடைக்குது। சிக்ஷகோ துவாரா ஆசிரியர்கள் மூலமாக ஸ்வப்ன அப்படின்னா சொப்னம், கனவுன்னு அர்த்தம்। சொப்னமே உடனே கே இச்சா கனவுல பறக்கணும் அப்படின்ற ஆசை சாக்கார் கர்னேக்கா, சாக்கார்னா நினைவாக்குறதுக்கு, உண்மையாக்குறதுக்கு, மனோபலம்
உன்ஹே மிலா அவருக்கு கிடைத்தது. அதாவது கனவுல பறந்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்கிறோம், ஆனால் நிஜத்திலே பறக்கலாம் அப்படின்ற மனோபலம் அவருக்கு கிடைத்தது. அப்துல் கலாமோட பிறப்பு வந்து 15 ஆகஸ்ட் 1931 ராமேஸ்வரத்தில் பிறந்தார். அவருடைய குடும்பம் மிகவும் சாதாரணமாக இருந்தது. ஒரு தடவை வந்து ஒரு முறை பள்ளியில் அவருடைய ஆசிரியர் சிவசுப்பிரமணியம் ஐயர் வந்து கற்றுக்கொண்டு இருந்தார். அவர் வந்து பிளாக் போர்டில் வந்து பறவையினுடைய படத்தை வரைஞ்சார். 45 நிமிடம் வந்து இந்த பறவையினோட பாடம் நடத்தினார். 3 மாணவர்களுக்கு புரியவே இல்லை. ஆசிரியர் வந்து 3 மாணவர்களையும் கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போனார். அவர் வந்து ஒரு பறவையின் பக்கமாக பறவையை பார்த்து கையை காட்டினார், சைகை செய்கிறாரு. அவர் வந்து புரிய வைக்கிறாரு, பறவைக்கு வந்து உயிர் இருக்குது, வாழ்க்கை இருக்குது. அப்துல் கலாமுக்கு வந்து இதிலேருந்து ஒரு தீர்வு கிடைக்குது, ஒரு முடிவு கிடைக்குது. ஆசிரியர்கள் மூலமாக கனவுல பறக்கணும் அப்படின்ற ஆசையை நிஜத்திலே உண்மையாகவே பறந்துடலாம் அப்படின்ற ஒரு மனோபலம் அவருக்கு கிடைக்குது. कलाम ने पहले एरोनॉटिकल इंजीनियरिंग पढ़े, फिर इसरो में रॉकेट इंजीनियरिंग का कोर्स किया, वहीं अपनी जीवन शुरुआत की. उन्होंने कहा कि जीवन में हमें शिखर पर लाने वाले 3 व्यक्ति होते हैं. वे हैं माता, पिता और गुरु. आज डॉक्टर अब्दुल कलाम की गणना विश्व के सर्वश्रेष्ठ वैज्ञानिकों में की जाती है. भारत सरकार ने उनको पद्म भूषण, पद्म विभूषण और भारत रत्न जैसे सर्वोच्च सम्मानों से विभूषित किया. इनके निधन 27 जुलाई 2017 में हुआ. कलाम पहले முதலில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தார். ஃபிர் பிறகு இஸ்ரோவில் ராக்கெட் இன்ஜினியரிங்குடைய கோர்ஸ் படித்தார். வஹி அங்கே அப்னி ஜீவன் தன்னுடைய வாழ்க்கையை ஷுருவாத் கி தொடங்கினார். உன்ஹோனே அவர் கஹா கி சொன்னார், ஜீவன் மே வாழ்க்கையில் ஹமே நம்ம சிகர்னா சிகரம், சிகர் பர் லானே வாலே அழைத்து கொண்டு போகிறதுக்கு, கூட்டிக் கொண்டு வர்றதுக்கு 3 வியக்தி ஹோத்தேகை 3 நபர்கள் இருக்கிறார்கள். வேகை அவர்கள், மாதா அம்மா, பிதா அப்பா, அவுர் மற்றும் குரு ஆசிரியர்கள். இன்று டாக்டர் அப்துல் கலாமுடைய கண்ணா எண்ணிக்கை வந்து கவுண்ட் வந்து விஸ்வனா உலகம், விஸ்வகே சர்வஸ்ரேஷ்ட மிகச்சிறந்த வைஞானிகோ மே கி ஜாத்திகை விரல் விட்டு எண்ணக்கூடிய நபரில் இவரும் மிகச்சிறந்த ஒரு விஞ்ஞானியாக இருக்கிறார். பாரத் சர்க்கார்னே பாரத அரசாங்கம் உன்கோ அவருக்கு பத்ம விபூஷன் और பாரத் ரத்ன ஜெய்சே இப்படிப்பட்ட சர்வோச்சனா மிகச்சிறந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய சம்மானம் விருதுகளையெல்லாம் கொடுத்து விபூஷித் கியா கௌரவிக்கிறாங்க. இன்கே நிதன் இவருடைய இறப்பு 27 ஜூலை 2017 ஏற்பட்டது. கலாம் வந்து முதல்ல ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தார். பிறகு இஸ்ரோவில் ராக்கெட் இன்ஜினியரிங் கோர்ஸ் பண்ணார்.
அங்கேயே வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, வாழ்க்கையில் நம்மளை சிகரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு 3 நபர்கள் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா, அவங்க தான் அம்மா, அப்பா மற்றும் ஆசிரியர். இன்றைக்கி வந்து டாக்டர் கலாம் வந்து எண்ணக்கூடிய அளவில் உலகத்திலேயே மிகச்சிறந்த விஞ்ஞானிகளில் அவர் எண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. பாரத அரசாங்கம் வந்து அவருக்கு பத்மபூஷன், பத்ம விபூஷன் மற்றும் பாரத ரத்ன இப்படிப்பட்ட மிக உயரிய விருதுகளை கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. இவருடைய இறப்பு 27 ஜூலை 2017 ஏற்பட்டது. தன்யவாத்.